உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளில் சிம்ம லக்னம், சிம்ம ராசியை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்களுக்கு என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நேரத்தில் நோய்களை தரக்கூடும், பிரச்சனைகளை தரக்கூடும் என்று பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமான தனுசிலே அஷ்டமாதிபதி குரு பகவான் இருந்து அவருடைய தசாபுத்தியை நடத்துகின்ற காலத்திலே என்ன பிரச்சனைகளை தருவார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். 5வது இடம் என்பது வயிற்றை சார்ந்த இடம் ஆகும். சிம்ம லக்னத்துக்கு 5வது இடமான தனுசு குரு பகவானுடைய சொந்த வீடாக அமைவதனால், ஆட்சியுற்ற வீடாக அமைவதனாலும், அதே நேரத்திலே அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தருவதனாலும் அவர் வயிற்றிலே பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. வயிற்றிலே ஜீரண கோளாறுகளை அவர் ஏற்படுத்துவார். ஜீரண கோளாறுகள் என்று சொல்லும்பொழுது அசிடிட்டி, அமிலத்தன்மையை அதிகப்படுத்துதல், அதே நேரத்திலே வாயு தொல்லைகளை அதிகப்படுத்துதல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்று சொல்லுவார்கள், வாயு தொல்லைகள் அதிகமாகுதல், பெரு வயிறு என்று சொல்வார்கள், வயிறு நிரம்பியது போல எப்பொழுதும் ஒரு உணர்வை தருவது, எப்பொழுதும் சாப்பிட்டது போல ஒரு உணர்வை தருவது, பசி குறைவாக இருப்பது, செரிமானம் இல்லாமல் இருப்பது, இதையெல்லாம் குரு பகவான் அங்கே தரக்கூடும். அடுத்தபடியாக 5வது இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கின்ற நிலை ஆகையினாலே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் புத்திர பேரை தருவது ஆகும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடுகின்ற நிலையிலே புத்திர பேரிலே பிரச்சனைகள் ஏற்படும். புத்திர பேருக்கு பிரச்சனையாக அமைவது விந்து குறைபாடு ஆகும். அங்கே 5வது இடத்திலே அஷ்டமாதிபதியான குரு பகவான் இருந்து அவருடைய திசாபுத்தியை நடத்துகின்ற காலத்திலே சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத்திர குறைபாடு ஏற்படும். முதல் குழந்தை தாமதமாக பிறக்கலாம், அல்லது முதல் குழந்தை பிறந்து மறைந்து அடுத்த குழந்தை ஏற்படலாம், அல்லது குழந்தை பேறு இல்லாத ஒரு நிலையை அங்கே உண்டாக்கலாம். அப்பொழுது விந்து குறைபாடு என்கின்ற நிலையை நாம் பார்க்கக்கூடும். அசுஸ்பெர்மியா என்று சொல்வார்கள், ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடிய விந்து குறைபாடு, விந்து உயிர் அணுக்கள் குறைபாடு, மோட்டிலிட்டி என்று சொல்வார்கள், விந்து அணுக்களின் பயண வேகம் குறைபாடு, கவுண்ட் என்று சொல்வார்கள், ஸ்பெர்ம் கவுண்ட், அந்த விந்து அணுக்களின் எண்ணிக்கையில் குறைபாடு. இப்படி அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனுசு ராசியிலே இருந்து அவருடைய திசாபுத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியத்திலே பிரச்சனைகளை அவர் தரக்கூடுவார். அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் நிச்சயமாக தட்சிணாமூர்த்தியை வியாழந்தோறும் குரு பகவானை வணங்கி வருவது சிறந்த பரிகாரமாக அமையும். அடுத்து கல்லீரல், மண்ணீரல், இந்த நிலைகளிலே குரு பகவான் இரத்த குறைபாடுகளை தந்து பித்த உற்பத்தியை அதிகப்படுத்தலாம், அல்லது அதனுடைய செயல்பாடுகளை குறைவுபடுத்தலாம். இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் ஈரல் சம்பந்தமான நோய்களை அங்கே தரக்கூடும். மண்ணீரல், அங்கே இன்சுலின் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பியை அவர் நிதானப்படுத்தி அதிலே பிரச்சனைகளை தந்து சர்க்கரை சம்பந்தமான நோய்களையோ, நீரிழிவு என்று சொல்லக்கூடிய வெகு மூத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலைகளையோ அவர் அங்கே ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்திலே அக்னி மந்தம் என்று சொல்வார்கள். அக்னி மந்தம் என்றால் நம்மளுடைய உடலிலே இருக்கின்ற உஷ்ண நிலை குறைந்து, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் செயல்பாடுகள் குறைந்து, அதனாலே உள்ளுறுப்புகளுடைய முக்கியமான நமக்கு தேவைப்படுகின்ற சுரப்பிகளெல்லாம் சரியானபடி கிடைக்காமல் போகின்ற ஒரு நிலை அங்கே ஏற்படும். ஆக இந்த 5வது இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் இப்படி வயிற்று பிரச்சனைகளையும் ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அவர் தரக்கூடும். அதோடு கூட அங்கே மினரல்ஸ், விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையையும் குரு பகவான் அங்கே குறைத்து தரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். அடுத்து
6வது இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே, சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் 6வது இடமான மகரத்திலே இருந்து அவருடைய திசாபுத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே அடிவயிறு, இடுப்பு இந்த நிலைகளிலே அவர் பிரச்சனையை தரக்கூடும். அடிவயிறு என்று பார்க்கும்போது அடிவயிறு கனத்து இருத்தல், அடிவயிறு கொழுப்பு என்கின்ற ஒரு வஸ்து அதிகமாக சேர்ந்து வயிற்றை பெரிதாக்குதல், இதனாலே மூச்சு முட்டுதல், இந்த நிலைகளை குரு பகவான் அங்கே தருவார். இப்படி 6வது இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் அவர் தருவார். இரத்தம் என்று சொல்கின்ற பொழுது சீரம் சிக்னஸ் என்று சொல்லுவார்கள். இப்படி 6வது இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் இந்த இரத்த சம்பந்தமான நோய்களையும் கொழுப்பு சம்பந்தமான நோய்களையும் தருவார். நேயர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.